அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நாட்டை ஆள பிறந்த உங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தில் இருக்கிறாருங்க. அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் கெட்ட ஸ்தானம் அல்ல. அதோடு அவருடைய சொந்த வீடு 3ஆவதாக அவர் 7ஆம் பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. குரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்வையிடுகிறாரு. இதனால துலாம் ராசினியர்களுக்கு இவை எல்லாமே இந்த 14 நாட்கள் முழுவதுமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். போட்டியில் உள்ளவர்கள் விலகுவாங்க. அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை வருங்க. சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்ற இருக்கீங்க. அற்புதமான அனுபவம் தரும் பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, ராகு கூட்டு சேர்க்கை, செவ்வாய் பார்வை என இருப்பதால குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனமாக இருங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், சமூக வலைதளங்களில் என்ன பார்க்கிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பது நல்லது. அவர்கள் திசை மாறுவதற்கும் வழி மாறுவதற்கும் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. கலைஞர்கள் முயற்சியை விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த 14 நாட்களுக்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. 3 மற்றும் 4ஆம் வாரங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரங்கள்ல ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக கவனமாக அவசிய செலவுகளை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள் எந்தவித முயற்சியுமின்றி நீடிக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் மனைவிக்கு உடல் உபாதைகள் இருக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பல வருடங்களாக மனதை வருத்தி வந்த மிக முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர்வதால்
மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் முடிந்துருச்சுங்க. அலுவலகத்தில் கவலை அளித்து வந்த சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும். உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சி காட்டிய மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட எதிர்காலத்தை பற்றிய அச்சு விலகி மீண்டும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தில் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு புத்துணர்ச்சி வெறுப்பும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக குடும்பத்தை பீடித்து வந்த துன்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளால் மனம் நொந்து நம்பிக்கை இழந்து வந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் ஆரம்பிச்சிருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. பொருளாதார பிரச்சனைகளினால மூடப்பட்டிருந்த தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. அரசாங்க உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக முதலீடு செய்யலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளில் புதிய வாய்ப்புகள் கதவை திறக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் தாங்க கலைத்துறை இருக்கு. அதனால் இக்காலகட்டம் முழுவதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்குங்க. நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சற்று தாமதப்படுங்க. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகம் உங்களுக்கு பலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில வித்யாஸ்தானம் தோஷமின்றி விளங்குவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. படித்தவற்றை மனதிற்கு முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு விதமாக அமைய இருக்குது. அதே போல படித்தவற்றை மனதிலிருந்து தேர்வுகளில் சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெற கிரகநிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே சுபத்துவ பாதையில சஞ்சரிக்குதுங்க. விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எளிதில் தட்டி பறித்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் வயல் பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்றிருப்பதால் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். துலாம் ராசி பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க. ருண விமோச்சன சோஸ்திரம் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.